ஹாய் கைஸ். நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா, இல்லுஸ்ட்ரேட்டர்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ஸை எப்படி ஓப்பன் பண்ணலாம்? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு? ஓகேவா? அத பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம கிரியேட் நியூ குடுத்ததும் நெறைய டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? இது மொபைலுக்கு யூஸ் பண்றது, வெப்புக்கு, பிரிண்ட்டு, ஃபிலிம், ஆர்ட் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இதுக்கானலாம் யூஸ் பண்றது. ஓகேவா? இப்போ பிரிண்ட்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச A4 சைஸ பார்க்கலாம். அதே மாரி இன்னொன்னு முக்கியமானன்னா, கஸ்டம் ஷேப். அதாவது நமக்கு தேவையான இன்ச்சஸ்ல வச்சுக்கலாம். வித்து, ஹைட்டு நமக்கு தேவையானத வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதில பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸு, பிக்சலு, இன்ச்சஸு, மில்லிமீட்டர், சென்டிமீட்டர்னு இந்த மாரி நெறையா இருக்கும். ஓகேவா? நம்ம இப்போ இன்ச்சஸ்ல வைக்கலாம். ஒரு 8 ஹைட்டு 12 வைக்கலாம். ஓகேவா? இது ஓரியன்டேஷனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல. போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப். ஓகேவா? அந்த மாரி நம்ம சைஸ் டாக்குமெண்ட்ஸ அந்த மாரி வச்சுக்கலாம். ஆர்ட்போர்டு, அடுத்து ப்ளீட்னா என்னன்னா, இப்போ நம்ம டிசைன்ஸ் பண்றோம் ஆர்ட்போர்ட்ல. பண்ணும்போ நம்ம ப்ளீடு விடாம அந்த டிசைன்ஸ் பண்ணியிருந்தோம். ஒரு புக் அளவுக்கு பண்ணியிருந்தோம்னா, அத பிரிண்ட் பண்ணும்போது 4 சைடும் கட் பண்ணுவாங்க. அப்படி கட் பண்ணும்போது நம்ம டிசைன்ஸ் எதுவும் சேர்ந்து கட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ளீடு நம்ம வைக்கோம். ஓகேவா? ப்ளீட் அப்படின்றத அட்வான்ஸ் கிளாஸ்ல பார்க்கலாம். இதே மாரி இதில கலர்ஸ் இருக்கு. சிஎம்ஒய்கே, ஆர்ஜிபி எந்த கலர் வேணுமோ அத வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இதுதான் ஆர்ட்போர்ட். ஓகேவா? இதில போன கிளாஸ்லயே சொல்ட்டேன். லெஃப்ட் சைட்ல இருக்கிறது டூல்ஸு, டாப் வந்து மெனு, ரைட் சைட்ல இருக்கலாம் அதுக்கான ப்ராப்பர்ட்டீஸ். ஓகேவா? இப்போ எல்லா டூல்ஸும் முக்கியம். ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா தெரிய வேண்டிய டூல்ஸ பார்க்கலாம். இதுதான் ரெக்டாங்கிள் டூல், ரவுண்ட் கார்னர் ரெக்டாங்கிள், எலிப்ஸு, பாலிகான், ஸ்டார்ஸு, ஃபிளாக் டூல் இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? இப்போ ரெக்டாங்கிள் ஓப்பன் பண்ணலாம். ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிட்டேன். வெறும் மவுஸ பிடிச்சு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா, கஸ்டம் ஷேப்ஸ்க்கு வரும். டெலீட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி பண்றேன். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா திருகமாக ரெட்டா வச்சிடலாம். இப்போ மவுஸ கிளிக் பண்ணி ட்ராக் பண்றேன். நமக்கு ஏத்த மாரி கஸ்டம் ஷேப்ல ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணலாம். இதே நீங்க மவுஸ ஷிஃப்ட் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஈவனா ஒரு ஷேப் கிடைக்கும். அதே மாரி நீங்க ஷிஃப்ட் பண்ணி ட்ராக் பண்ணாலும் ஈவன் ஷேப் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதில பார்த்தீங்கன்னா, கலர் எப்படி சேஞ்ச் பண்ணணும். இதுதான் ஃபில். இது ஸ்ட்ரோக். சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி முன்ன கிளாஸ்ல. நம்ம இந்த டூல்ஸ் எது யூஸ் பண்றோமோ, அதுக்கான ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இங்க வியூ ஆகும். இப்ப பாருங்க, இங்க 3 பாக்ஸ் இருக்கு. அதனால இந்த டூல்ஸ்லாம் வந்திருக்கு. இப்ப பாருங்க. 2 பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். அந்த டூல்ஸ் வராது. அதாவது பாத்ஃபைண்டர் டூல்ஸ் பாத்ஃபைண்டர் டூல்ஸ் வரல. ஓகேவா? இது அலைன் டூல் தான். அது என்னன்னு சொல்றேன். இப்ப நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம். பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். இது ஃபில்லு, இது ஸ்ட்ரோக்கு. இது அப்படியே ப்ராப்பர்ட்டீஸ்ல இருக்கும். இப்போ ஃபில் கலர் டபுள் கிளிக் பண்றேன். கலர்ஸ் என்ன வேணுமோ அத செலக்ட் பண்றேன். ஓகே கிளிக் பண்றேன். இப்போ ஸ்ட்ரோக்கு. ஓகேவா? ஸ்ட்ரோக்க டபுள் கிளிக் பண்றேன். என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ஸ நான் சூஸ் பண்றேன். ஓகே பண்ணிட்டேன். இப்போ ஜூம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரோக் சைஸ் தெரியும். ஓகேவா? அதே இப்போ இந்த ஸ்ட்ரோக் சைஸு உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரோக் சைஸ கூட்டலாம். அதே ரைட் சைட்ல ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கா? ஸ்ட்ரோக்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, ஸ்ட்ரோக்கான ப்ராப்பர்ட்டீஸ் ஓப்பன் ஆகும். இதுல இப்போ நம்ம சைஸ் கூட்டலாம். தெரியுதா உங்களுக்கு? கூட்டுறது. இப்படி கூட்டிக்கலாம். இதே மாரி நெறைய கார்னர்ஸ் இருக்கும். ரவுண்ட் கார்னர்ஸ் இந்த மாரி நெறையா இருக்கும். ஓகேவா? அடுத்து இதில இது வந்து சென்டர் அலைன் ஓகேவா? இதே இந்த இத கிளிக் பண்ணோம்னா,
இன்சைட்ல வரும். பாக்ஸுக்கு இன்சைட்ல ஸ்டோக் வரும். இது பாக்ஸுக்கு அவுட் சைட்ல ஸ்டோக் வரும். இதெல்லாம் ஒரு சில டிசைன்ஸ்ல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்த கீழ இதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் அட்வான்ஸ். அப்ப சொன்னா தான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப சொன்னா கஷ்டம். நெக்ஸ்ட்டு இது வந்து என்னன்னா, ரவுண்ட் ரெக்டாங்கிள் டூல் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர் ரவுண்டா இருக்கும் அவ்வளோதான். இத நம்ம இந்த டூல்ஸ் செலக்ட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். 2மே சேம் தான். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ் கஸ்டம் ஷேப்லயும் போடலாம். அ அதான் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். இப்போ எலிப்ஸ் டூல் எடுக்கலாம். ஓகேவா? எலிப்ஸ் டூல்ல சர்க்கிள் போட்டோம். ஷிஃப்ட் பிரஸ் பண்ணா ஈவன் சர்க்கிள் வரும். இதே கஸ்டம் ஷேப்லயும் சர்க்கிள் போடலாம். ஓகேவா? இந்த சர்க்கிள்லயும் நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. அது நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். இப்போ ஜஸ்ட் பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி இதெல்லாம் ஃபியூச்சர்ல சொல்றேன். ஓகேவா? அடுத்து இது வந்து பாலிகான் டூல். முக்கோணம் வருதா? ட்ரையாங்கிள் வருது. மவுஸ கிளிக் பண்ணத விடாம அப்படியே கிளிக் பண்ணிட்டு, இந்த இந்த கீ நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, எத்தன கார்னர்ஸ் வேணாலும் ஆட் ஆகும். இந்த கீ யூஸ் பண்ணீங்கன்னா, அப்படியே கம்மியாகும். இதே மாரி தான் இந்த ஸ்டார் டூலுக்கும். ஸ்டார் வரும். ஆட் பண்ணலாம். கம்மி பண்ணலாம். அதே தான். கிளிக் பண்றோம். இது அடுத்து சொல்றேன். இந்த கிளாஸ்ல நான் குழம்பிடும். வேண்டாம். ஓகேவா? ஃபிளாக் டூலும் அட்வான்ஸ் லெசன்ல சொல்றேன். இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கோங்க. கலர் சேஞ்ச் எப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இத பிராக்டிஸ் பண்ணுங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. எல்லா டவுட்ஸ்க்குமே ரிப்ளை கிடைக்கும். ஓகேவா? ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? பாய் கைஸ்.